நிலா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க ரூம் கதவை சாத்திட்டு கான்ஸ்டபிள் சொன்னத நினைச்சு பாக்குறாங்க. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சோழனுக்காண்டி வெளியே நின்னுக்கிட்டு இருக்காங்க. சோழன் வந்த உடனே சோழனை விசாரிக்கிறாங்க. சோழன் எதுவுமே பேசாம வீட்டுக்குள்ள போறாரு. சேரன் சொல்றாரு, நிலா கொஞ்சம் வெளியே வர்றியாப்பான்னு கதவை தட்டுறாரு. நிலா அவங்களோட கண்ணீரை தொடச்சிட்டு ரூம் கதவை திறக்கிறாங்க. சேரன் சொல்றாரு, வாப்பா. சோழா, என்ன ஆச்சு சொல்லுடா. என்ன என்கிட்ட கேட்டா எனக்கு எதுவுமே தெரியாது. மேடம் தான் இவங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழ முடியாதுன்னு டைவர்ஸ் கொடுத்துட்டாங்களே. அவங்க கிட்ட கேட்டுக்கோங்கண்ணே. என்ன ஆச்சுப்பா? இருங்கண்ணே, செய்ய முடியாதுன்னு சொன்னேன் தெரியாதா? உங்களை மாதிரி வாய்க்கு வந்த மாதிரி அடிச்சு விடுறாளா? நிலா, என்னம்மா ஆச்சு? அவன் டைவர்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சொன்ன உடனே பதறி அடிச்சு நாங்கெல்லாம் ஓடியாந்துருக்கோம்மா. சொல்லுப்பா, எங்களுக்கு எதுவும் புரியல. அண்ணே, திரும்ப திரும்ப எங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சுங்கிறதுலதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. உங்களுக்கு எப்படின்னு கல்யாணம் ஆச்சு? வீட்டுல ஒரு கல்யாணம் பிக்ஸ் பண்ணாங்க. இந்த கல்யாணம் பிடிக்கல. சோழன் கிட்ட நான் ஹெல்ப் கேட்டேன். ஒரு வேலை என்னைய சென்னைக்கு கூட்டிட்டு வந்து விடுற வேலை மாத்திரம் தானே. எல்லாம் என் நேரம். என்ன கூட்டிட்டு போனது என் அப்பாவுக்கு தெரிஞ்சு ஒரு ஆளுகளோட சேஸ் பண்ணிட்டு வந்தாரு. அவர்கிட்ட இருந்து தப்பிக்க வேற வழியே தெரியாம போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனோம். அங்க நாங்க கல்யாணம் பண்ணாதான் தப்பிக்க முடியுங்கிற சூழ்நிலை இருந்துச்சு. அதனால தானே நாங்க கல்யாணம் பண்ணோம். அதுதானே நடந்துச்சு. ஆமாப்பா, அதுதானே நடந்துச்சு. அதெல்லாம் பொய்னு எல்லாரும் சோழனை திரும்பி பாக்குறாங்க. உங்க தம்பி என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்காரு. நாங்க ரெண்டு பேரும் கோர்ட்ல இருக்கிறப்ப இங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாருல அந்த கான்ஸ்டபிள் அங்க வந்திருந்தாரு. இவரு கூட சோழன் பேசினத வச்சுதான் இவரு இவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த கான்ஸ்டபிள் இவரை பார்த்து சூப்பரா பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டடா சோழான்னு இவரை பார்த்து சொல்றாருன்னு அத கேட்கும் போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு பாண்டியன் சொல்றாரு. பிளான் பண்ணானா? புரியலங்க. அன்னைக்கு எனக்கும் இவருக்கும் கல்யாணம் ஆகாம எஸ்கேப் ஆயிருக்க முடியும் பாண்டி. அது நடக்காம இருக்க என்கிட்ட ஒரு மாதிரி போலீஸ் கிட்ட ஒரு மாதிரி பேசியிருக்காருன்னு. போலீஸ் கிட்ட போய் நாங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ், எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைங்கன்னு கேட்டிருக்காருன்னு. என்கிட்ட வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது தான் ஒரே ஆப்ஷன்னு என்ன நம்ப வச்சு என்ன ஏமாத்திட்டாருன்னு. டேய் சோழா, என்னடா இதெல்லாம்? இல்ல என்னென்னமோ சொல்லுது. என்னடா இது? நிலா எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு அதனாலதானே இப்படி பண்ண. அண்ணே பாத்தீங்களா, அண்ணே பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணுவாரா? எனக்கு பிடிக்கணும்லண்ணே. நான் எவ்வளவு பிரச்சனையில இருந்தேன். என்ன காப்பாத்துறேன்னு சொல்லி அவருக்கு சார்பா என்ன யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு. அன்னைக்கு எங்க கல்யாணம் மாத்திரம் நடக்காம இருந்தா நான் சென்னையில ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு நிம்மதியா இருந்திருப்பேன். கொஞ்ச நாள் கழிச்சு எங்க அப்பா அம்மா என்ன தேடி வந்திருப்பாங்க. அவங்க கூட பேசி அவங்க கூட சேர்ந்திருப்பேனே. இதெல்லாம் நடக்க விடாம தடுத்ததே இந்த சோழன் தான். எங்க அப்பா அம்மா என்ன மோசமா நடத்துறாங்களேன்னு நான் வீட்டை விட்டு வெளியே வந்தா சோழன் என்ன முட்டாளாக்கி கல்யாணமே பண்ணிட்டான்னு. ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆரம்பிச்சு அவருக்கு என்ன வேணுமோ சாதிச்சுட்டாருன்னு. பைத்தியம் மாதிரி அவன் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு முடியும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்டல் தேடினேன். ஆதார் கார்டு ப்ரூஃப் எதுவுமே என்கிட்ட இல்லைன்னு. ஆனா சோழன் கிட்ட என் ஆதார் கார்டு இருந்துச்சுன்னு அத காட்டிதான் என் கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. ஒரு பாக்கெட்லயே என் ஆதார் கார்டை வச்சுக்கிட்டு நான் ஹாஸ்டலா ஏறி இறங்குறத என்ன பாத்துக்கிட்டு அமைதியா இருந்திருக்காருன்னு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். அத பார்த்தோம் அவருக்கு உண்மையை சொல்ல தோணலன்னு. நான் கேட்டா என்னைய அவருக்கு பிடிச்சிருக்கான், அதனாலதான் இதெல்லாம் பண்ணுனேன்னு சொல்றாருன்னு. எல்லாம் ஒரு காரணமான எல்லாமே அவரு நினைச்ச மாதிரி தானே நடந்திருக்கு. இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சிருக்காரு. நான் இந்த வீட்டுல தங்கணும்னு நினைச்சிருக்காரு. இதுக்காக பிளான் பண்ணி என்ன முட்டாளாக்கி ஏமாத்திருக்காருன்னு. கையில ஒரு ப்ரூஃப் கூட இல்லாம என்னைய நானே திட்டிக்கிட்டு இருந்த கூட என்னோட ப்ரூஃப எடுத்து நீட்ட அவருக்கு தோணவே இல்லைன்னு. எனக்கு எப்படி இருக்கும்னு
நினைச்சு பாருங்கண்ணே, ஸ்டேஷன்ல அவர் சொல்ற இடத்துல எல்லாத்துலயும் சைன் போட்டேன்னு. கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு கேக்குறாங்கன்னு தெரியாம கூட கையெழுத்து போட்டு கொடுத்தேன்னு. இந்த விஷயத்த எவ்வளவு நக்கலா அந்த போலீஸ் கிட்ட பேசினாங்கன்னு தெரியுமாண்ணே? அந்த போலீஸ் நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னதுனாலதான் கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்றாருன்னு. உங்களை அப்படி சொல்ல சொன்னதே நான் தான் சார்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாருன்னு. அண்ணே, ஒரு பொண்ணை ஏமாத்திட்டேன்னு எப்படின்னு அவரால் சிரிச்சுக்கிட்டே சொல்ல முடியுது? ஏய் சோளா, என்னடா பண்ணி வச்சிருக்க? ஆமாண்ணே, நான் பிளான் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். அண்ணன் ஒத்துக்கிறேனே. இன்னைக்கு நான் நிலாவை பார்த்தேனோ அன்னைக்கு எனக்கு பிடிச்சிருச்சுன்னு. போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிற முடியும் எனக்கு நிலாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த எண்ணமும் இல்லைன்னு. நாங்க லவ் பண்ணதா நினைச்சு பேசினாங்க. வாய்ப்பை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேனே. நிலா சொல்றாங்க, பாத்தீங்களாண்ணே அவர் எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்களாண்ணே? யூஸ் பண்ணிக்கிட்டாராம். நான் என்ன பொருளா? இன்னைக்கு முடியும் என்கிட்ட சொல்லவே இல்லைண்ணே. வேலை நான் டிவோர்ஸ் வேணான்னு சொல்லியிருந்தா காலம் முழுக்க இந்த பொய்ய தூக்கி சுமந்திருப்பேன். ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா 100 ட்ரிப்பு என்னைய பின்னாடி தள்ளுறாருன்னு. இப்படி ஒவ்வொரு முறையும் என்ன பிளான் பண்ணி ஏமாத்தினவரு கூட நான் எப்படின்னு இருப்பேன்? நான் ஏன்னே சேர்ந்திருக்கணும்? அதனாலதான் நான் டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டேன். டேசன் சொல்றாரு, தூ ஃப்ராடு பையல. இல்ல சொல்றாங்க, போதுன்னு இதுக்கு மேல நான் இந்த வீட்டுல இருக்க போறது இல்ல. இன்னைக்கு இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம். நான் வந்தப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டேன். இது எல்லாமே சோழன் கிரியேட் பண்ணதுதான். போலீஸ நம்ப வச்சு என்னைய நம்ப வச்சு ஃபுல் டிராமாவையே நடத்தி எனக்கே தெரியாம நானும் நடிச்சேன். ஐயோ போதும், இதுக்கு மேல என்னால முடியலன்னு. இல்லா இருமா. இல்லா ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறாங்க. ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வைக்கிறாங்க. சோழன் சொல்றாரு, அண்ணே என்னைய மாதிரி இருக்கிறவன்லாம் எப்படின்னு ஒரு பொண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ண முடியும்? இப்படி ஏதாவது பிளான் பண்ணாதானே கல்யாணம் நடக்கும். இல்லவன் சொல்றாரு, அண்ணே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்லண்ணே. உன்னைய கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு ஒன்னும் வீட்டை விட்டு வெளியே வரல இல்ல அவங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. அந்த நேரத்துல நான் நிலாவை பத்தி யோசிக்கலடா. அந்த நேரத்துல நான் என்னைய பத்தி தான்டா யோசிச்சேன். சேரன் கேக்குறாரு, அது சரி, அந்த பொண்ணு வாட்டுக்கு கிளம்பி போயிட்டா என்னடா பண்ணுவ? உண்மை ஒரு நாள் வெளியே வரும்னு யோசிக்கவே இல்லையாடா? காலத்துக்கும் இந்த உண்மையை மறைச்சு எப்படிடா வாழ்வ? நிம்மதியா இருக்க முடியுமாடா உன்னால? அப்படியே அந்த பொண்ண உனக்கு பிடிச்சிருந்தாலும் நீ என்னடா பண்ணிருக்கணும்? சொன்ன மாதிரி அந்த பொண்ண சென்னையில கொண்டு போய் விட்டுட்டு உன் விருப்பத்தை சொல்லி இருக்கணும். இன்னைக்கு அந்த பொண்ணுக்காண்டி எல்லா இடமும் நிக்கிற மாதிரி அன்னைக்கு நீ நின்றிருந்தேன்னா நிலாவுக்கே உன்னை பிடிச்சிருக்குமேடா. அப்படியானே கிளிக்குன்ன என்ன மதிச்சு அவ பேசிருக்க கூட மாட்டானே. அந்த நேரத்துல இதுதானே எனக்கு சரின்னு பட்டுச்சு. அததானே நான் செஞ்சேன். இல்ல மாதிரி ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில இருந்தா என் வாழ்க்கை அழகா இருக்கும். என்னோட சூழ்நிலையும் மாறிடும். அதுதானே என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. எப்படி இருந்தாலும் உண்மை வெளியே தெரியதாண்டா போகுது. அத நீ யோசிக்கவே இல்லையா சோழா? அதெல்லாம் யோசிக்கவே இல்லைன்னு பல்லவன் சொல்றாரு. அண்ணே நீ அவங்க வாழ்க்கைக்குள்ள போகாம இருந்தா அவங்களே நல்லா பாத்துப்பாங்கண்ணே. பல்லவா கடுப்பேத்தாத சொல்லிட்டேன். சேரன் சொல்றாரு, நிலா என்னப்பா பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்ட? வீட்டை விட்டு போறியாப்பா? ஆமாண்ணே, எனக்கு உங்க யாரு மேலையும் எந்த வருத்தமும் இல்ல. சோழனுக்காண்டிதான் நான் இந்த வீட்டை விட்டே போறேன். எல்லாரும் என்ன சந்தோஷமா பாத்துக்கிட்டீங்க. எல்லாரையும் எனக்கு பிடிச்சதாலதான் நான் இங்க இருந்தேன். இதுக்கப்புறமும் உங்க எல்லாரையும் நான் பாப்பேன், பார்த்தா பேசுவேன். சோழனை வச்சுதான் நீங்க எல்லாரும் கூட இருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது. இங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ணே நீங்க எனக்கு ஒரு ஒர்க் கொடுத்துருக்கீங்கல்ல, அத நான் நல்லபடியா முடிச்சு கொடுப்பேன். நான் சோழன் பண்ண துரோகத்தை என்னால மன்னிக்கவே முடியாதுன்னு. அண்ணே நான் வர்றேன்னு. இல்ல சொல்றத கேளுப்பா. அண்ணே தயவு செய்து என்ன கிளம்ப வேணான்னு மாத்திரம் சொல்லிடாதீங்கண்ணே. உங்க வீட்டு பொண்ண ஒருத்தன் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருந்தா சும்மா விட்டுருப்பீங்களாண்ணே? சேரன் நிலா சொன்ன உடனே வாயடைச்சு போயிடுறாரு. நிலா சொல்றாங்க, ஏமாத்தி கல்யாணம் பண்ணதே ஒரு பொறுக்கித்தனம் தானே. கல்யாணம் பண்ணவன் எப்படின்னு நல்லவனா இருக்க முடியும்? அண்ணே சொல்லுங்கண்ணே, உங்க வீட்டு பொண்ண ஒருத்தன் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கான். அண்ணே அந்த விஷயம்
தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ண அவன் கூட இருக்க சொல்லுவீங்களா? நாளை சந்திப்போம்.